பொதுவா நமக்கு 2 பிள்ளைங்க இருந்தாலும் சரி, அதுல ஒரு பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, ஒரு பிள்ளைக்கு ஏதோ ஒரு அடிபட்டுருச்சுன்னா, ஓ அடிபட்டுருச்சா சரி பாத்துக்கலாம் அப்படின்னு விட மாட்டீங்க. பெற்றோர்கள் இருதயம் துடிக்கும், பெற்றோர்கள் இருதயம் துடிச்சிடும். அதுவும் ஒத்த பிள்ளை வச்சிருக்கிற வீட்டிலலாம் அந்த பிள்ளைக்கு ஒரு சின்ன கீரல் விழுந்தா கூட அவங்க அப்பா அம்மாவால் அதை தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா சொல்லுவாங்க, எனக்கு இருக்கிறதே ஒரு பிள்ளை. என்னது, எனக்கு இருக்கிறதே ஒரு பிள்ளை. நமக்கே எவ்வளோ இருக்குன்னா, ஒரு கீரல் விடுறதுக்கே இவ்வளோ துடிக்கும் நம்ம மனசு அப்படின்னா, நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராங்க, அவருடைய ஒரே குமாரனை. அவ்வளவுதான் வசனத்தில் அவர் மென்ஷன் பண்றாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையணும். அப்பா தான் ஒரே பிள்ளைன்னு பார்க்காம கொடுத்ததுக்கு காரணம் நீங்களும் நானும் கெட்டு போக கூடாதுன்றதுக்காக தான். நான் கெட்டு போக கூடாதுன்றதுக்காக தான் ஒரே பிள்ளைன்னு கூட நினைக்காம அந்த ஒரே பிள்ளை எனக்கு கொடுத்த அன்பே, ஒரே பிள்ளைன்னு கூட பார்க்காம, ஒரு பிள்ளைன்னு பார்க்காம நான் கெட்டு போக கூடாதுன்னு சொல்லி, என் வாழ்க்கை கெட்டு போக கூடாதுன்னு சொல்லி எனக்கு தந்த பிதாவின் அன்பே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஏன் தெரியுமா, தான் ஒரு பிள்ளைன்னு கூட பார்க்காம அந்த ஒரு பிள்ளையும் உங்களுக்காக கொடுத்ததுக்கு காரணம் தெரியுமா, நீங்க தான் அவருக்கு எல்லாம் அவர் நினைக்கிறாரு, நீங்க தான் அவருக்கு எல்லாம் நினைக்கிறாரு. அப்பா சொன்னாரு பாருங்க, என்னுடையதெல்லாம் உன்னுடையதுப்பா, என்னுடையதெல்லாம் உன்னுடையதுப்பா. உன் சந்தோஷம் தான்ப்பா என் சந்தோஷம், உன் நிம்மதி தான்ப்பா என் நிம்மதி, நீ சுகமா இருக்கிறது தான்ப்பா எனக்கு சந்தோஷம், நீ விடுதலையா இருக்கிறது தான்ப்பா எனக்கு சந்தோஷம். நீ இந்த பாவத்தால கெட்டு அழிவது என்னுடைய விருப்பம் அல்ல, நீ இந்த நியாய பிரமாணத்தால் அழிவது என்னுடைய நோக்கம் அல்ல. நீ சமாதானமா இருக்க வேண்டும், நீ சந்தோஷமா இருக்க வேண்டும், நீ வெற்றி நடை போட வேண்டும், நீ ஜெயாலியா இந்த பூமியில் நீ நிற்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக தான் ஒரே பேரான குமாரன் என்று பாராமல் நான் கெட்டு போக கூடாது என்பதற்காக அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சொல்லுங்க, உங்க அன்பு, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு. அநாதையார் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. கைகள் உயர்த்தி, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு. சொல்லுங்க, உங்க அன்பு, ஓ கிருபை, உங்க விலையேற பெற்ற உம்ரத்தா விடுதலை கொடுத்தீ. சொல்லுங்க, விலையேற பெற்ற உம்
உமக்கென கடைசியா அப்பாக்கு கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை சொல்லுங்க. நீங்க மாத்திரம் பாடுவீங்களா? ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே. என் நண்பர்